விஜய் சாருக்கு வந்து மந்திரிகளாலோ எம்எல்ஏக்களாலோ பாதிப்பான்னு என்கிட்ட கேட்டாங்க. தப்பா நினைக்கிறீங்க, மாண்புமிகு முதல்வரால் தான் உங்களுக்கு பாதிப்பு, அவங்க உங்களை தப்பு பண்ணவே விட மாட்டாரு. தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஒரு நாளும் போக போக கடுமையான பிரச்சனைகள்லாம் வரும், தப்பு பண்ண விட மாட்டார். ஒவ்வொரு ஊழலாக நிலவரம் போல திமுகவினுடைய எதிர்காலம் உங்களுடைய கணிப்புல எப்படி இருக்குங்க சார்? இல்லைங்க, ரெண்டு விஷயம் தாங்க. திமுக வந்து எப்படின்னா பிஜேபியுடைய RSS மாதிரி தான். இப்ப விஜய் சார் ஜாதகத்திலையும் சனி எப்படி உதவி செய்தோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. ஆமா, குரு போய் அடுத்தது சனி மாறும், புதன் மாறும். இது மாறக்கூடிய சமயத்துல அவருக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும், கூட இருக்கவங்க ரொம்ப பார்த்துக்கணும். இந்த ஆட்சி ரொம்ப நாள் இருக்காதுன்ற மாதிரியான செய்திகளை ஒருவேளை அவங்க திருப்திக்காக சொல்லிக்கிறாங்களோ என்னவோ. நீங்க விஜய் சாருடைய ஜாதகம் உங்களுக்கு தெரியும் சார், அவருடைய எதிர்காலம் பத்தி சொல்லுங்க சார். பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கட்சி வளருவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கா? பக்கத்து ஊர்களில் கர்நாடகாவில் நாங்கள் தான் எதிர்கட்சி, கூடிய சீக்கிரத்தில் ஆளுங்கட்சியாக வந்துடுவோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து தெலுங்கானாவில் வந்துட்டோம், கேரளாலேயும் நாங்கள் வந்து கடை விரிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸே எங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். சனினாவே எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பயம் இருக்குது சார். சனி வந்துருச்சுனாவே நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்படின்றத. இதை சுந்தரரே பாடுறார். அவர் சிவபெருமான் கிட்ட கோவிச்சுக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். சனி கஷ்டப்படுத்தும், நீ சனி மாதிரி கஷ்டப்படுத்துகிற, அதுவும் இல்லை மகா நட்சத்திரத்தில் நிற்கிற சனி மாதிரி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சுந்தரரே பாடியிருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் சனி பற்றின ஒரு பயம் இருக்கும்போது, நீங்கள் ஆரம் வீரப்பன் சாருடைய ஜாதகத்தில் சனி தான் வந்து அவரை உயர்த்துச்சு. 19 வருஷம் அரசாங்கமே அவர் கையில் இருந்தது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. நான் உடனே அவருடைய பிறந்த நாளை கூகுளில் எடுத்து அவரோட ஜாதகம் நான் போட்டேன். சனி உச்சம்னு வந்தது, லக்னம் தெரியாது. ஆனால் ஷெல்வி சார் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நம்ம ஜோதிட அனுபவத்திற்காக பாடம் படிக்கிறதுக்காக அவருடைய பிறந்த தேதியை கூகுளில் எடுத்து போட்டு நான் போடும்போது சனி உச்சம்னு வந்தது. இப்போ நீங்கள் ஆரம் வீரப்பன் சார் பற்றி பேசினதுனாலையும், நீங்கள் விஜய் சார் ஜாதகத்திலையுமே 12ல் வந்து 3 கிரகம் இருக்குது, முக்கியமாக அதில் சனி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ விஜய் சார் ஜாதகத்திலையும் ஆரம் வீரப்பன் சாரோட ஜாதகத்தில் சனி எப்படி உதவி செய்தோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. ஆமாம், அவருக்கு வந்து அது பர்சனல் லைஃப்பில் தான் பாதிப்பு கொடுக்கும். மறையணும், கெட்டவெல்லாம் மறைஞ்சிடணும். அதே போல் வந்து சுக்கிரன் அவருக்கு இப்போ அது சுக்கிர தசைன்றது பாதகாதிபதி தசையும் இருக்குது அவருக்கு. ஆமாம், அதனால தான் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா குரு தசை, சனி தசை, புத புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புத புத்தி. இப்போ சுக்கிரனில் குரு போய் 29ல் குரு மாறும், அடுத்தது சனி மாறும், அடுத்தது புதன் மாறும். இது மாறக்கூடிய சமயத்தில் அவருக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும், கூட இருக்கவங்க ரொம்ப பார்த்துக்கணும், கையெழுத்து போடுற விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பணம் வரக்கூடியது, பணம் போகக்கூடியது, கட்சிக்கு வரக்கூடியது, கட்சிக்கு போகக்கூடியது, திட்டங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னது. ஏன்னா அவர் கொஞ்சம், ஏன்னா கடக லக்னம், அவருடைய நட்சத்திரமே அனுஷம், சனியுடைய நட்சத்திரம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு. விஜய் சாருக்கு வந்து மந்திரிகளாலோ எம்எல்ஏக்களாலோ பாதிப்பான்னு என்கிட்ட கேட்டாங்க. தப்பாக நினைக்கிறீங்க, மாண்புமிகு முதல்வரால் தான் உங்களுக்கு பாதிப்பு, அவர் உங்களை தப்பு பண்ணவே விட மாட்டார். நீங்கள் நிறைய பேர் ஏதாவது கணக்கு போட்டு அரசியலில் இருந்தால் போயிடுங்க. நீங்கள் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இந்தியா கிளட்ஸ் நேயர்களுக்கு ஒரு நாளும் போக போக கடுமையான பிரச்சனைகள்லாம் வரும். அங்கே ஆட்சியாளர்களுக்கு எப்படின்னா தப்பு பண்ண விட மாட்டார். நிறைய விஷயங்கள் அவர் ஆளை போட்டு பார்ப்பார். மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா வாங்குறதுக்கு துட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியும். கரண்ட்டு வாங்குறதுல துட்டு கொடுக்குறோம், மீட்ரு போடுறதுல துட்டு கொடுக்குறோம், MMDயில் துட்டு கொடுக்குறோம், தாசில்தார் சர்டிஃபிகேட்டில் துட்டு கொடுக்குறோம், சந்து பொந்து எல்லாத்துலேயும் துட்டு கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதனால தான் சொன்னேன் நிறைய பேருக்கு
ஒரு 100 நாள் அவரை விட்டுருங்க. 100 நாள் விடாமல் ஒருத்தரை குறை சொல்கிறது எந்த விதத்தில்? அவர் வந்துட்டார், அவர் தான் நம்ம முதல்வர். இப்போ மோடிஜியை கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் மோடிஜி தான் இந்தியாவில் பிரதமர். எப்படி இப்போ நான் இருக்கேன், நாங்கள் எதிர்கட்சிகள், எங்களுக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் யாருன்னா விஜய் சார் தான். அவரை நம்ம ஒரு 300 நாள் விட்டுறணும்ல. அதுக்குள்ளே அது இல்லை இது இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் பெரிய விஷயந்தான். நான் என்ன கேட்குறேன், விஜய் சார் முதல்வராக இருந்தால் முதல்வர் எல்லாத்துக்கும் வர்றதில்லை. முதல்வருடைய அந்த எம்எல்ஏக்கள், அந்த ஊர்களில் இருக்கிற தலைவர்கள், செக்ரட்டரிஸு, கலெக்டர்ஸு, மற்றவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டிஜிட்டலைஸ்டாக தான் இருக்கும். ஸோ போக போக அவருடைய ஆட்சியில் வியாபாரிகள், இந்த பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியல்ஸ்காரங்க, இவங்கெல்லாம் 10 கோடி 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா முதலீடு போடுறவங்க நிறைய லஞ்சம் கொடுக்கணுன்னு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏங்க அவங்களே துட்டு போட்டுட்டு லஞ்சம் கொடுக்கணுன்னா எதுக்கு யோசிப்பாங்க இல்லையா? இது போல் ஹோட்டல் கட்டுறவங்க, ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, பார் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் 100 நாளிலிருந்து 200 நாட்கள், அதாவது 6 மாதத்துக்குள்ளே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். அந்த மாதிரி அரசியல் அதுக்கப்புறமா தான் அவரை எதிர்க்கிறதுக்கு நிறைய அரசியல் தேட வேண்டியது வரும். ஏன்னா சனி அப்படி தான் பண்ணும். ஏன்னா ஆரம்பிரப்பன் ஐயா நான் நிறைய பார்த்துட்டேன். அவர் ஜாதகத்தில் 19 வருஷம் அவர் முடிசூடா மன்னராக இருந்தார். இந்த 9ஆம் நம்பர் 9 திருமலை பிள்ளை தெருவுக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரர் கேளுங்க. அங்கே இருக்கிற டீ கடைக்காரர், அங்கே இருக்கிற அந்த வித்யோதயா ஸ்கூலுக்கு பக்கத்தில், அதே போல் பத்மா சேஷாத்திரி ஸ்கூல் காம்பவுண்டு, அவர் காம்பவுண்டு ஒட்டி இருக்கும். அது பக்கத்தில் அருண் ஐஸ்கிரீமு, அது பக்கத்தில் டீ கடை, இந்த மசாலா வடை கடை, இதெல்லாம் 1000 வடை போகும். ஏன்னா ஹோட்டல் கிடையாது, எல்லாருமே டீயும் வடையும் சாப்பிட்டு தான் நிற்பாங்க. ஒரு மனிதரை பார்க்குறதுக்கு காலையில் 6 மணிக்கு அவர் செக்ரட்டரியேட்டு கிளம்புறாருன்னா 9:30 மணிக்குள்ளே கிளம்புறதுக்குள்ளே 1000 பேர் 1500 பேர் அவர் பார்ப்பார். நாங்கள்லாம் கூட இருந்திருக்கோம் நாங்கள் சொல்கிறது. ஸோ அதனால் அந்த சனி தசை குரு புத்தி வரைக்கும் அவர் மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாமல், குடும்பத்தாருடன் பேசுவதற்கு நேரம் இல்லாமல், பிள்ளைகள் விஷயத்தில் பேசக்கூடியதில் யாரையும் கவனிக்காமல் அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் அவர் முடிக்கிறச்ச புதன் தசையில் தான் அவருக்கு அதுக்கப்புறமா 17 வருஷம் அவருடைய அவர் கட்டிய அந்த வீட்டில் 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் வீட்டில் புத தசையில் புத புத்தியிலிருந்து அவர் கிளம்பி போய் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யா ஸ்டூடியோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 17 வருஷம் முடிஞ்சு கேது திசையில் தான் அவர் மீண்டும் 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார். அதான் புதனுடைய பாதிப்பை பற்றியும் நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சார் நான் அந்த ஜோதிடம் கணிக்கும் போது புதன் அவயோகின்னு வந்தது அவருடைய ஜாதகத்தில். அப்போ யோகி அவயோகி ஒருத்தருடைய ஜாதகத்தில் எவ்வளோ வேலை செய்யுதுன்றது அதுதாங்க. இல்லை இந்த யோகி அவயோகி எல்லாம் நம்ம ஜோதிடர் நமக்கு தெரியும். மக்களுக்கு இந்த புதன்னா படிப்பு தருவான், புதன்னா படிப்பு பேச்சு, புதன்னா அவர்களுக்கு இது ஞாபகம் சக்தி, அது தப்புன்றதுக்கு தான் நான் அந்த இதை எதிர்த்தேன். புதன் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். புதனை மாதிரி கெடுக்கிறவர் கிடையாது, புதனை மாதிரி மென்டலாக்கிறவங்க கிடையாது, ஸ்கின் டிசீஸில் ப்ராப்ளம் கிடையாது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பிரச்சனை கொடுக்கறது, கால்சியம் டெஃபிஷியன்சி கொடுக்கறது, மல்டிபிள் ஃப்ராக்சர் கொடுக்கறது, ஒரு முடி இல்லாமல் அப்படியே ஒரு முடி இல்லாமல் தலை ஃபுல்லாக இது ஹார்மோனல் இம்பேலன்ஸால் பாதிக்கிறது, நமக்குள்ளேயே சைக்காட்ரிக் எஃபெக்ட் அதிகமாக்குறது, இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் எடுத்திங்கன்னா புதனை டக்குன்னு எடுத்து பார்த்தலாம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நிறைய ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி சனி சனின்னு பயந்து சாவறதுக்கு தான் ஆரம்பிரப்பன் ஐயா ஜாதகத்தை நான் ஒன்று, அது போல் நிறைய பேர் ஜாதகம் எடுத்துட்டேன். நிறைய பேர் 7.5. இப்போ இந்த வாட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏ ஜாதகம் நிறைய பேர் எடுத்திங்கன்னா
7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியில் இருக்கிற நிறைய பேர் தான் வந்திருக்கிறாங்க. எப்படி கொடுக்கும்? அப்போ எப்படி கொடுக்கும்? கொடுத்துருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது விஜய் சாருக்குமே யோக தசை தான் போயிட்டுருக்கு, சுக்கிர தசை தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து ரொம்ப சிறப்பாக நடவடிக்கை எடுப்பார், யாரும் தப்பு பண்ண முடியாதுன்னு. ஆனால் முதல்ல நிறைய பேர் வந்து அவர் ஆட்சிக்கு வருவாருன்றதை மக்கள் நம்பலை. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகுமே இந்த ஆட்சி ரொம்ப நாள் இருக்காதுன்ற மாதிரியான செய்திகளை ஒருவேளை அவங்க திருப்திக்காக சொல்லிக்கிறாங்களோ என்னவோ. நீங்கள் விஜய் சாருடைய ஜாதகம் உங்களுக்கு தெரியும் சார், அவருடைய எதிர்காலம் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அதாவது நான் தான் முதலே சொன்னேன், விஜய் சாருடைய கட்சியில் இன்றைக்கி முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் கேட்டார். ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அவர் தான் எல்லாரோடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். என் நண்பர், எனக்கு வந்து 84லேருந்து நண்பர் அவர் கேட்டார். நான் சொன்னேன் 14/5/2026 அன்னைக்குள்ளே விஜய் சார் வரலன்னா பதவி பிடிக்க முடியாது. அந்த பர்சனல் பேர் உங்களுக்கு சொல்கிறேன், சபையில் சொல்கிறது சரி வராது. அவர் ஏன்னா நாங்கள் ஆனந்தப்படுவோம் சார். இல்லை, அவர் கேட்டார். ஏன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த நிறைய கூட்டணிலாம் அமையலை, நிறைய ஒரு பின்னடைவு மாதிரி இருந்தது. அதில் அதிமுக திமுகலாம் சேர்ந்துருமாலாம் வந்தது. நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்கும், ஆனால் இன்னும் 4 இருக்குது. 14/5/2026 விஜய் சார் முதல்வர் ஆகலைன்னா தான் இனிமேல் நீங்கள் வந்து அதை பற்றி மறந்துடணும். அதுக்குள்ளே ஆயிட்டார்னா அவர் நிலையாக நின்று முடிச்சுடுவார். ஒரு பயப்படவும் வேண்டாம். அது நடக்குமான்றது நீங்கள் பார்த்துக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நடந்துடும். அந்த 14/5 வரைக்கும் நான் பேசுகிறச்சு இன்னும் 3 நாள் தான் இருந்தது. அப்போ 4 நாள் தான் இருந்தது. 4 நாள் 5 நாள் இருந்தது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க குடும்பத்திலலாம் நிறைய பேர் கேட்டதுக்கு அவருக்கு வந்து அந்த குருவுடைய வேலை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. அந்த குரு புத்தி வந்துடுச்சு இல்லையா, உங்களுக்கு எல்லா லெவல்லையும் அது நோண்டுது இல்லையா அந்த குரு புத்தி. ஏன்னா 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டு, 24ஆம் தேதியே குரு புத்தி வந்துடுச்சு. ஒரு இவ்வளோ 108 சீட்டு ஜெயிச்சவருக்கு ஒரு எத்தனை சீட்டு தண்ணி காட்டிச்சு பாருங்க அவருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டுக்குள்ளே தண்ணி காட்டிடுச்சு. ஸோ 14/5 வரைக்கும் அவருக்கு ஆகலைன்னா தான் அவர் வந்து ஆயிருக்கவே முடியாதுன்றது நான் எப்படி சொல்கிறேனோ அவர் ஜோதிடரும் அதை கணக்கு போட்டிருப்பார். அது ஆயிட்டனால இனிமேல் வந்து இதை வந்து அவர் ஃபுல்லாக கடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேக ஆரோக்கியம் வந்து அவர் தான் பார்த்துக்கணும். இதனால் இதில் ஒன்றும் இனிமேல் பயப்படலாம். சரிங்க சார், இப்போ நம்ம விஜய் சார் பற்றியும் தாவேக்கா பற்றியும் நிறைய பேசணும். திமுகவினுடைய எதிர்காலம், ஏன்னா அந்த கட்சி பற்றியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். திமுகவினுடைய எதிர்காலம் உங்களுடைய கணிப்பில் எப்படி இருக்குங்க சார்? இல்லைங்க, 2 விஷயந்தாங்க. திமுக வந்து எப்படின்னா பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் திமுக. ஆர்எஸ்எஸ் கட்சி வந்து 100 வருடம், பிஜேபி தான் 84லேருந்து வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அதுபோல் ஆர்எஸ்எஸ் மாதிரி தொண்டர்கள் வந்து திராவிடத்தினுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப வலிமையானவங்க. அவங்க எந்த காலத்துலேயும் சித்தாந்தத்தெல்லாம் மாற மாட்டாங்க. 60 வருஷமாலாம் திமுகலே இருக்கிறவரெல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சுப்பாரு, திமுக வந்து நிறைய வாட்டி எலெக்ஷனில் பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த எதிர்கட்சியில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு எஃபெக்ட் வந்து தொண்டர்களுடைய வலிமை. அந்த தொண்டர்கள் இல்லைன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து கலைஞர் ஒரே ஒரு அன்பு உடன்பிறப்பே எழுதுனதுன்னு அந்த முரசொலி பேப்பரை வச்சு படிக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், சில கட்சியெல்லாம் தோத்துட்டு பிறகு காரில் இருக்கிற கொடியெல்லாம் கைட்டிடுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மந்திரிகள், திமுக ஆட்சியில் இருந்தால் மந்திரிகள் பார்க்கலாம், மாவட்ட தலைவர்கள் பார்க்கலாம், பகுதி செயலாளர்கள் பார்க்கலாம், வட்டச் செயலாளர்கள் பார்க்கலாம், வாரிய தலைவர்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் தான் ரொம்ப சொகுசாக வருவாங்க. தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. தொண்டர்கள் அவன் வேலைக்கு போயிடுவான். 100 நாள் வேலையிலேருந்து மற்ற வேலையிலேருந்து போயிடுவான். ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, தேர்தல் தோத்துட்ட பிறகு, இன்றைக்கி எல்லா கொடியும் பார்த்திங்கன்னா சைக்கிளில், பைக்கில், காரில் திமுக கொடி பலன்னு சுற்றுறாங்கன்னா இந்த தொண்டர்கள் தான் சுற்றுவாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறச்ச நான் திமுக தொண்டன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, முரசொலி ரூலிங்கில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது திமுக காரங்களே பண்ண மாட்டாங்க. முரசொலி திமுக ஆட்சியில் இருக்கிறச்ச ஓடாது. திமுக ஆட்சியில் இல்லை இல்லையா, நிறைய பேர் காலையில் முரசொலி படிப்பாங்க. எதனாலங்க சார் அப்படி? எப்பயுமே அந்த காலத்துலலாம் எப்படின்னா, கலைஞருக்கு நிறைய வேலை இருந்தாலும் அந்த மடல் எழுதுகிற பழக்கம் உண்டு. அது கலைஞருடைய பெரிய இது. சண்முகநாதன் ஐயா தான் பண்ணுவார். ஏன்னா எனக்கு நிறைய பேர் தொடர்பு. காலையில் அந்த கடிதம் படிக்கிறது நமக்கெல்லாம் காஃபி சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது மாதிரி முக்கியம். அதில் இப்போ அதை கடிதம், அந்த லெட்டர் முரசொலியெல்லாம் மந்திரிங்களுக்கும் வீட்டுங்களுக்கெல்லாம் போகும். இப்போ போகாது, குறைஞ்சிரும். ஆனால் தொண்டர்கள் தான் எப்பயுமே வாங்குறவங்க தான் வாங்கிட்டு இருப்பான். அதுதான் நான் சொல்கிறது. என்றைக்குமே திமுக நிறைய மந்திரிகள்கிட்டே நான் சொல்லுவேன், அவங்க தொண்டர்கள் எப்படின்னா சிவன் அடியார்கள் மாதிரியே இருப்பாங்க. அதாவது பெருமாள் அடியார்கள் மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு போகணுன்னா அந்த எங்கெல்லாம் 10 பைசா இல்லைனாலும் எங்கேயா கஷ்டப்பட்டு பராஞ்சி அந்த பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் அந்த மலையை சுற்றிட்டு பெருமாள் சாமியை பார்க்குறோமோ இல்லையோ, அங்கே கொடுக்குற அன்னதானமே போதும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் நிற்கிற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம், ஆர்எஸ்எஸ் நீங்கள் பார்க்கணும், யார் தலைவர், யார் என்ன பொறுப்பு தெரியாது. ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, இல்லைன்னா ஒரு ட்ராயரு, ஒரே ஒரு துணி பேக்கு தான் இன்றைக்கி வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு கட்டிலில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே கட்டில் இருக்குது. கட்டிலெல்லாம் எப்படின்னா பெஞ்சுக்கு மேலே பாய், தலகாணி கூட கிடையாது. தங்களை தவம் மாதிரி வருத்தி தங்களுடைய இயக்கத்திற்கும் நாட்டிற்குமே வாழக்கூடியவர்களாக நிறைய இருக்கிற மாதிரி திமுகக்குன்னு அந்த தொண்டர்கள் வலிமை ரொம்ப பெரிய வலிமை. அதை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா தோற்றுருவாங்க. அவங்க தலைவர்கள் வியூகம் இனி எப்படி போக போகிறதுன்னு தான் முக்கியம். தலைவர்கள் நீ அந்த வியூகத்தை மாற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ஏன்னா மாண்புமிகு முதல்வருடைய விஜய் சாருடைய இந்த அரசியல் வந்த பிறகு இனி அவர் இப்போ கூட்டணியில் காங்கிரஸை சேர்த்துருக்காரு, கம்யூனிஸ்டை சேர்த்துருக்காரு, திருமாவளவன் ஐயாவை சேர்த்துருக்காரு, ஐயூஎம்எல்ஏ சேர்த்துருக்காரு, மந்திரி பதவிகளை கொடுக்குறாரு, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே எம்பி சீட்டையும் காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் இதை செய்ய மாட்டோம்னா நடக்காது. இனி பகிர்வோம், காக்கை கூட்டம் போல் வாழ்வோம்னா தான் அரசியலே வாழ முடியும். ஏன்னா மோடிஜி அதை கரெக்டாக பண்ணுவார். மோடிஜி அப்சல்யூட் மெஜாரிட்டி எடுத்த சமயத்திலும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பெரிய மந்திரி பதவிகளை கொடுத்து அழகு பார்ப்பார். மோடிஜி இப்போ 240 தான். ஆனால் மோடிஜி 302 எடுத்த காலத்திலேயே கூட்டணி கட்சிகள் மந்திரிகளாக இருந்தார்களான்னு லிஸ்ட் எடுத்துப்பார். ஸோ அதனால் திமுக நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது தப்பு. சரி, இப்போ நீங்கள் பிஜேபியில் இருக்கிறீங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி வளருவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கா? ஏன்னா நிறைய பொதுமக்கள் அதை விரும்புறதில்ல. இப்போ எதிர்காலத்தில் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கான காலம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது 1984 2 எம்பி நாங்கள்,
மொத்தமே 2 எம்பி தான். அதுக்கப்புறம் வாஜ்பாய் பீரியடில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆட்சியில் இல்லை, கவுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் தான் கவுத்துட்டாங்க. திருப்பி வந்தோம். மோடிஜி வந்து 2014 வந்தார். வந்துட்டு வர்றச்ச சென்ட்ரலில் பிடிச்சார். குஜராத் இருந்தது, அப்போ சில மாநிலங்கள் இருந்தது. கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மணிப்பூர்லேருந்து, நார்த் ஈஸ்ட் மாகாணங்கள்லேருந்து, யூபியிலேருந்து, பீகார்லேருந்து அப்படியே பண்ணி காஷ்மீர்லேருந்து எல்லாம் பிடிச்சிட்டு வெஸ்ட் பெங்காலில் உள்ளேயே நுழைய முடியாத ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் நாங்கள் வந்துட்டோம். வெஸ்ட் பெங்கால்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் சிரிப்பாங்க, பிஜேபி வருமான். மாண்புமிகு விஜய் சார் வந்த கதை தான் அது. இப்போ வந்து அங்கே எதிர்கட்சியே இல்லை, புரியுதுங்களா ஒன்று? ஏன்னா மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ எல்லா ஊருக்கும் பண்ணிட்டோம். பக்கத்து ஊர்களில் கர்நாடகாவில் நாங்கள் தான் எதிர்கட்சி, கூடிய சீக்கிரத்தில் ஆளுங்கட்சியாக வந்துடுவோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்துட்டோம், தெலுங்கானாவில் வந்துட்டோம், எதிர்கட்சியாக இருக்கோம். ஆந்திராவில் நாங்கள் ஆளுங்கட்சியோடைய பார்ட்னராக இருக்கோம். கேரளாலேயும் நாங்கள் வந்து கடை பிரிச்சாச்சு. எம்பி ஆகிட்டார், அதில் ஒரு மந்திரி இருக்கார். இப்போ 3 எம்எல்ஏ கொடி கட்டி வந்தாச்சு. ஏற்கனவே வந்து இங்கே வந்து முருகன் ஜிபியில் 4 எம்எல்ஏ நாங்கள் வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸே எங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இனி இறங்குவாங்க. உடனே நீங்கள் வந்து கேட்கலாம் 2031 நீங்கள் வந்துடுவீங்களான்னு. அது கிடையாது. அதாவது திட்டங்கள் எப்படி போடுவாங்கன்னா, அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷ திட்டம் 4 வருஷ திட்டம்லாம் போட மாட்டாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனில், நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் இங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி பார்க்கணுன்னு பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய தேர்தலுடைய வியூகங்கள் மாறி இருக்கு. இனி கொஞ்சம் நிறைய டஃப் இருக்கும். இருந்தாலும் ஆல் இண்டியா பார்ட்டி பலவிதமான மொழிகள், பலவிதமான பிரச்சனைகளை பார்த்த பார்ட்டி, எல்லா விதமான பிரச்சனைகளையும் கடந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்த பார்ட்டி. மோடிஜியும் அமித்ஷாஜியும் நேஷனல் பிரசிடெண்ட்டும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உறுப்பினர்கள், நினச்சி பார்க்க முடியாத தொண்டர்கள் உள்ள கட்சி. எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து டீயும் ஒரு பன்னையும் சாப்பிட்டுட்டு வேலை செய்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர்கள் இருக்காங்களோ, இந்தியா முழுவதும் 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வாழக்கூடிய தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியில், இல்லைன்னா ஒரு 2 பூரி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியில் பாரதிய ஜனதா வலிமையானது. அதனால் அடுத்த வியூகங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும். உடனடியாக இன்றைக்கி இருக்குமா நாளைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அது கட்சி மேலிடம் சொல்லும். ஆனால் வியூகங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பாக போடுவார். தட்டுங்கள் திறக்கப்படும் தான் வசனம். ஸோ இப்போ தான் தட்ட ஆரம்பிக்க போகிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.